பிரம்மதேவரை இப்படி யாரையாவது போய் சிறையில் அடைக்க முடியுமா? அது சிவனாரின் மைந்தனால தானே முடியும். சிவமைந்தன் என்பதனால தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு இவரும் பின்னாடியே போனாரு. வேற யாரும் பிரம்மதேவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியுமா? வாங்க உங்களை கொண்டு போய் சிறையில் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் முருகன் கேட்கின்றார். முருகன் கேட்கின்ற கேள்விக்கு விடையை என்னால் உடனே சொல்ல முடியல. சொல்ல முடியாத நிலையில் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போறார். இவரும் கட்டுப்பட்டு போறார். தனிமையிலே அமர்ந்து உங்களுடைய குழப்பங்களை தீர்த்து பிரணவத்திற்குண்டான பொருளை எனக்கு சொல்லிவிட்டு போங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டார். கைலாயமே கலவரம் ஆயிடுச்சு, ஒரே கலைவரம் ஆயிடுச்சு. பிரம்மதேவரை பிடிச்சு கொண்டு போய் முருகன் தனிமை சிறையில் அடைச்சிட்டாங்கிற தகவல் சிவனாருக்கும் பார்வதிக்கும் போய் சேருகின்றது. அப்போ கேட்குறாங்க, அப்பா இங்கே வா, இதெல்லாம் தப்பு. படைக்கக்கூடிய கடவுளாகிய பிரம்மதேவரிடத்திலிருந்து படைக்கும் தொழிலையும் நீ கைப்பற்றி கொண்டு